நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய் குமார், எப்படி ஆரம்பிக்கிறது? ஓகே, ஒரு காலத்துல சந்தோஷமா இருந்தேன்டி. எப்போ ஒரு பொண்ணு நீ லவ் பண்ண லாக்கி இல்லைன்னு சொன்னாலோ அப்ப ஆரம்பிச்சது எல்லா பிரச்சனையும். அதுக்கே நான் கடத்திட்டு வந்தேன். லவ் பண்ணதான். இங்க பார், நான் நிறைய டைலாக் பேச வேண்டியிருக்கு, கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்து கேளு. நான் அப்பெல்லாம் நினைப்பேன், ஏன்டா லவ் பண்ணணும், அது கிடைக்கலன்னு தற்கொலை பண்ணிட்டு சாகணும். ஆனா உங்ககிட்ட எல்லாம் மாட்டிட்டு முழிக்கிறதுக்கு தற்கொலை பண்ணிட்டு சாகுறது எவ்வளவு மேல் இருக்கு. எவ்வளவு கஷ்டப்பட்டு டைலாக மனப்பாடம் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன், தப்பிக்குவா பாக்க. இங்க பார், நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், புரிஞ்சுக்க. என்னடா புரிஞ்சுக்க சொல்ற? நான் உடனடியா ஒரு பொண்ணை லவ் பண்ணி காட்டணும். அதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? நீ எல்லாம் ராணி மாதிரி வாழ வேண்டியவ. நானு, என் தங்கச்சி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உன்னை நல்லா பார்த்துப்போம், புரிஞ்சுக்க. உன் கூட ஒருத்தன் வந்தானே, அவன் கூட உன்னை சேர்த்து வச்சு பார்க்கறப்ப எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவன் கூட எதுக்குடா என்ன சேர்த்து வச்சு பாக்குற? நீ அவனு ரெண்டு பேரும் சேர்ந்து டீ ஆத்த வேண்டியதான். எப்படி இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமும் இல்ல, என்ன மன்னிச்சிருங்கோ, நீங்க தப்பா புரிஞ்சுட்டேன், நீக்கு அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொன்னேன்னு வச்சுக்கையேன். அவ்வளோ என்னடா பண்ற? லவ் வர வச்சிட்டு இருக்க மச்சான். டேய், கல்ல தூக்கி போட்டா லவ் வரைக்கும் போற? சேது படத்துல விக்ரம் அப்படித்தான்டா பண்ணாரு. டேய் அம்மா, தயவு செய்து நீ கிளம்புமா, நம்ம பையன் ஒரு மாதிரி. போடா லூசு. ஆமா ஆமா, இந்த பெரிய டைட்டு. டேய், பாலா படத்தை பார்த்துட்டு வந்தாடா லவ் பண்ணுவ பாவி. இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தோம் கொலை கேஸ்ல உள்ள பேர்படா. போட்டாங்க, அந்த பொண்ணு லவ் சொல்ல போற நேரத்துல வந்து கெடுத்துறியடா. அடிக்க வேணான்னு பாக்குறேன், ஒழுங்கா அமைதியா வந்துரு. வா நம்மள போலாம். டேய், என்னடா லேப்டாப் வாங்கிட்டு வா, ரிசர்ச் பண்ணி தந்துடுறேன்னு சொன்னேன், வாங்கிட்டு வந்தா இப்படி பண்ணி வச்சிருக்க? டேய், நான் தான் இருக்கேன்ல, பயப்படாதடா. ஏதோ சொல்றேன், நானும் கேக்குறேன். டேய், இந்த லேப்டாப் மட்டும் இல்லாம நான் வீட்டுக்கு போனேன், அப்ப நீ என்ன உயிரோட பார்க்க முடியாது, அவ்வளவுதான் சொல்லுவேன். டேய், சும்மா புலம்பிட்டு இருக்காரா? இப்ப நம்ம செய்ய போறோம்ல, அது என்னன்னு தெரியுமா? தெரியலையே, அதனாலதான் பயமா இருக்கு. எனக்கு கூட தான் தெரியாது, நான் பயப்படுறேனா? நீ ஏன் பயப்பட போற? பிரிச்சு போட்டு இருக்கிறது நான் வாங்கிட்டு வந்த லேப்டாப்டா. டேய், என்னடா சொல்லி காட்டுறியா? இந்த ப்ராஜெக்டை மட்டும் வெற்றிகரமா நாம முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோ, நம்ம ரெண்டு பேரையும் இந்த உலகமே பாராட்டும். அப்ப அந்த பாராட்டு எனக்கு வேணான்னு சொல்லி காமிக்க போறியா? இந்த ஒரே காரணத்துக்காக தான் மச்சான் நான் இவ்வளவு பேர் ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கேன். எப்படியா இந்த ப்ராஜெக்டை ஒழுங்கா பண்ணிடுறா. எல்லாருமே நம்மளால செம்ம காண்டில் இருக்கானுங்க. அவங்க வயிற்றுனால தான் நமக்கு லேபே கிடைக்கல. இந்த ப்ராஜெக்டை மட்டும் நீ ஒழுங்கா பண்ணிட்ட மச்சான், நம்மளுக்காக லேபே கட்டி கொடுப்பாங்கடா. டேய், கவலையே படாதடா, நாம ஆல்மோஸ்ட் ப்ராஜெக்டை முடிக்க போறோம்னு என் உள்ளுணர்வு சொல்லுது. ஆனா அது மாதிரி எனக்கு எதுவும் சொல்லியடா. குழந்தை மாதிரி சொன்னதே சொல்லிட்டு இருக்காத, எனக்கு எல்லாம் மறக்குது. என்னது மறக்குதா? எப்படே சாமிடே ஒழுங்கா பண்றா. மறக்குதாமே. கடவுளே, தெரியாம இவன் கூட போய் சேர்ந்துட்டேன். நான் சயின்டிஸ்ட் ஆவாட்டி கூட பரவாயில்ல, சாயந்தரம் போகும்போது லேப்டாப்போட போகணும்பா. அப்படி போனா உனக்கு 1000 2 தாங்க வச்சு உடைக்கிறேன் சாமி. முடிஞ்சது. கோயம்பேடு கோபால் கொடுத்த லேப்டாப். மச்சான், நோட் எடுத்துக்கிறேன். ஓகே, சர்க்கியூட்டை கரெக்டா ஜாயின் பண்ணிட்டேன். இது இந்த இடத்துல ஜாயின் பண்ணணும், அதையும் பண்ணிட்டேன். அப்புறம் ஏன் ஆன் ஆக மாட்டேங்குது? என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டேன், ஆனா ஏன் ஆன் ஆக மாட்டேங்குது? ஒருவேளை கரண்ட் இல்லாம இருக்குமோ?
மறந்துட்டேன் மச்சான். இந்த பிளக்க சொருனா தாண்டா ஆன் ஆகும். எப்படி மச்சான்? வாட் an ஐடியா சஜ்ஜி. நீ அறிவாளின்னு எனக்கு தெரியும். அதனால தான் உன்னை என் கூடவே நான் வச்சிருக்கேன். சரி ஓகே, நான் பிளக்க சொருவுறேன். நீ இந்த ஒயரை இப்படியே அழுத்தி பிடி. ஓகே மச்சான். எக்காரணத்தை கொண்டு இதை மட்டும் எடுத்துடாத. ஓகேடா ஓகேடா. டேய் விளையாட்டு இல்ல, சீரியஸா தான் சொல்றேன். ஒழுங்கா அழுத்தி பிடி. டேய் கவலைப்படாத. ஆன் பண்ண போறேன். போடா போடா எப்பா ஒழுங்கா போய் சுவிட்ச் ஆஃப் போடுறா. குழந்தை எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான் லூசு பைய. டேய் இப்ப போடுறா பாப்போம். டேய் அசோக், சூப்பர்ரா, ஒரு ரிசல்ட் ரொம்ப சூப்பர்ரா. கொஞ்சம் மேல மேல அப்படியே அப்படியே. ஓகேடா. ஓகே ஓகே. டேய் டேய் என்னடா பண்றீங்க? இதே பாரு. ஏன் அழுகுறா? ஓகேடா. டேய் ஏன்டா அழுகுற? பாஸ் டிஸ்டர்ப் டேய் பண்ணாதீங்க. கிளம்புடா ஃபர்ஸ்ட். மனுஷன் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க டேய் பாஸ். கிளம்புங்க கிளம்புடா. போடா மூஞ்சி phone போடா போடா. அண்ணா ஒரு phone டேய் கொடுங்க. சீ, போ எதை பிடிக்கிற? எதுக்கு அழுகுற? டேய் சொல்றா ஏன்டா அழுதுட்டு இருக்க? வேணாண்டா சொன்னா நீ தாங்க மாட்டடா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நாங்க பாத்துக்கிறோம், நீ சொல்லு. நான் ஒரு பொண்ணை 2 மாசமா சின்சியரா ஒன் சைடா லவ் பண்ணேன்னு உனக்கு தெரியும்லடா. டேய் எனக்கு தெரியுது இருக்கட்டும், நீ லவ் பண்றா சொல்றிய ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு இந்த மேட்டர் தெரியுமா? டேய் தெரியும்டா. தெரிஞ்சுமா உன்னை சும்மா விட்டா கால்ல கிடக்கிறத கழட்டி சப்பு சப்பு நடிச்சிருப்பாளே. டேய் காமெடி பண்ணாதடா, நானே உடஞ்சு போய் வந்திருக்கேன்டா. சாயிடா மாமா மேல சொல்லு. எத்தனை நாள் தான் இப்படி ஒன் சைடாவே லவ் பண்றேன்னு சொல்லி இன்னைக்கு காலையில அந்த பொண்ணு கிட்ட போய் ஐ லவ் யூ சொன்னேன்டா. அப்ப கன்ஃபார்மா கழட்டி அடிச்சிருப்பாளே. அப்படி பண்ணிருந்தாலும் பரவாயில்லையடா, நான் தாங்கியிருப்பேனடா. வேற என்னாச்சு? அவ வேற யார் 2 பேரையும் லவ் பண்றாளா வச்சு? என்னடா சொல்ற? நல்லா கேட்டியா? 2 பேரும் லவ் பண்றேன்னு சொன்னா? அவடா நல்லா கேட்டடா. ஐ லவ் யூ டூன்னு சொல்லிட்டா மச்சான். என்ன சொன்னா? ஐ லவ் யூ டூன்னு சொன்னா மச்சான். டேய் மாயமுரா, அப்படின்னு என்ன ராஜா அர்த்தம்? 2 பேரும் லவ் பண்றான்னு அர்த்தம். 2னா 2ன்னு எனக்கு தெரியாதா? சின்ன குழந்தைக்கு கூட தெரியும்டா. டேய் நானே டென்ஷன்ல இருக்கேன், என்ன மேலும் மேலும் டென்ஷன் பண்ணாத, அப்புறம் உயிர் நானே ஆபத்தாயிடுவேன். ஐயா டேய் யாரா நீ? அசோக்டா. அசோக் இல்ல, போய் அப்புறம் வா போ. யாரா இவன் சுடுகாட்டுல எரிஞ்சிட்டு இருக்கிற பொண மாதிரி வந்து நிக்கிறான்? அசோக் வேற பத்தி கேக்குறான். டேய் நான் தான்டா அசோக். டேய் நிறுத்துடா, தள்ளி நில்றா ஃபர்ஸ்ட். நானே இப்பதான் கலர் கலரான்னு பாத்துட்டு இருக்கேன், பக்கத்துல நிக்கிறான் பாரு பரதேசி மாதிரி. நீ கலரையும் பாரு. தீனால் சுட்ட பொண்ணு உள்ளாரும் ஆறாதே நாவிலாம் சுட்டவடு. ஓ டேய் இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கேடா. டேய் 2வது படிச்சிருக்கேன்டா. டேய் அந்த குரலை சொல்லடா. இந்த வாய்ஸ் நம்ம எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கேடா. ஆமா இவர் வாய்ஸ் பெரிய யுவன் சங்கர் ராஜா வாய்ஸ், நீ திரும்ப தேச பூரா கேட்டிருப்ப. ஏன்டா டேய் டேய் போடா ஃபர்ஸ்ட். டேய் நான் தான்டா அசோக். டேய் மாப்ள. டேய் மச்சான் ஆஸ்திரேலியன் சிட்டிசன் மாதிரி நல்ல செவன் இருப்பியடா. இப்போ என்னடானா வெஸ்ட் இந்தியன் மாதிரி திருப்பி வந்திருக்கேடா. என்னடா ஆச்சு? ஏன்டா தார் டின்குள்ள ஏதாவது தலை விட்டுட்டியா? என்னடா தலைமையில இடி விழுந்துச்சா? இல்லடா. அப்ப மூடிட்டு வாயை திறந்து சொல்லு. டேய் இப்ப போறா பாப்போம். ஓவரா சீன் போடாதன்னு சொன்னல, இப்ப வாங்கிட்டியா? பாப்ல இங்க பல்ல காட்டு. சே மூடு. இங்க பாரு பல்லு மட்டும் தான் வெள்ளையா இருக்கு, மறுபடியும் அதை கண்டுபிடிக்கிறத பண்ணன்னு வச்சுக்க, அதுவும் கரியும் பாத்துக்க. டேய் எங்க போற? வீட்டுக்கு. மூஞ்ச மூட்டு போ. ஏன்? பேய் நினைச்சு ஊர்ல இருக்க அடிச்சு கொண்டு போறான்டா. மாப்ள ஒரு முக்கியமான விஷயம், ஒரு 2 கிலோ ஏரியல் வாங்கி தண்ணியில போட்டு உன் மூஞ்ச அதுல 2 நாளா ஊற வை, அப்ப வேணா சரியாவலாம். அப்பவும் சரியாவலனா வெள்ளை சுண்ணாம மூஞ்சில பூசிக்க. போயிட்டு பாத்து போயிட்டு வா. போ போடா. என்ன
கேண்டீன் பக்கம்லாம் வந்திருக்க? உன்னை தேடி தேடி பார்த்தேன், டயர்டாக இருந்துச்சு, அதான் இங்கே வந்தேன். என்ன எதுக்கு தேடின? உனக்கு ஒன்று கொண்டு வந்திருக்கேன். டன் டடாய். ஆமா, இது எதுக்கு எனக்கு வாங்கிட்டு வந்த? என்ன லவ்வா? நீ என்ன எப்ப பாரு இப்படியே பேசிட்டு இருக்க? ஏன் லவ்வா இருந்தா தான் gift கொடுக்கணுமா? ஃப்ரெண்டா இருந்தா gift கொடுக்க கூடாதா? உனக்கு பிடிக்கலாம் குதுரு, நான் வேணா எடுத்துட்டு போறேன். நீ பேசுறதெல்லாம் ஓகே, உன் பார்வை தான். ஐயே, ரொம்ப இரிட்டேட் பண்ணாத. ஏதோ வீட்டுல நாய் வளர்க்குறேன், கோழி பிடிக்கிறேன்னு சொன்னியா வாங்கி வந்தா ரொம்ப ஓவரா பேசுற. என் மொழி அப்படிதான். இஷ்டம் இருந்தா ஃப்ரெண்டா இரு, இல்லைன்னா கிளம்பிட்டே இரு. ஏய், அது என்னோடது. அதனால என்ன? சரி வா கிளம்பலாம். என்ன கிளம்பலாமா? என்னோடத எடுத்து குடிச்சிட்டு இப்ப எனக்கு பசிக்குது, நான் என்ன பண்றது? அப்படி சொல்லிட்டியா? ஒரு நிமிஷம் இரு. ஒரு ஆப்பிள் ஜூஸ், ஒரு சுறா புட்டு. நான் கேண்டீனுக்கு பூசா? இது வெஜிடேரியன். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். இது வெஜிடேரியன். பொடி மாசு. வெஜிடேரியன். வெஜிடேரியன்னா தெரியாதா? சைவம். வேற என்னதான் இருக்கு? சாம்பார் சாதம், தயிர் சாதம், புளி சாதம் தான் இருக்கு. தயிர் சாதம் காலி. தயிர் சாதம் காலி ஆயிடுச்சா? சாம்பார் புளி தான் இருக்கு. சாம்பார் புளி சாதமும் காலி. இப்படியே போயிட்டு இருந்தா சாம்பாரும் காலி ஆயிடும். இப்ப என்னதான் வேணும்? சாம்பார் காலியா என்ன? அதான் நீ இருக்கிறியே சாம்பார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுறா புட்டு, சுறா புட்டு. சுறா புட்டு ஒன்று தாப்பா. எவ்வளோ வச்சிருக்க? 20 ரூபா இருக்கு. 20 ரூபாய்க்கு எந்த ஊரில் சுறா புட்டு கொடுக்குறாங்க? எவ்வளோ? 50 ரூபா. எனக்கு ஒண்ணு கொடுங்க. உனக்கு ஃப்ரீ. எங்களுக்கு 2 சுறா புட்டு கொடுப்பா. உனக்கு சுறா புட்டு இல்லை. ஏன்? எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லை. போ. இரு, உன்னை போட்டு விடுறேன் பிரின்ஸுக்கிட்ட. இதெல்லாம் என்ன 5ஆவதே தாண்டல. போறடே, போட்டு கொடுறேன். இரு, உன்னை போட்டு விடுறேன். இரு இரு, வாடா. ஒழுங்கா காலேஜ் அட்டெண்ட் பண்ற ஐடியா இல்ல உனக்கு? உட்காரு. அழகேசன், நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. நானும் ஒரு ஸ்டூடெண்ட் மேல தனிப்பட்ட முறையில வெறுப்பு காட்டக்கூடாதுன்னு நினைச்சு எவ்வளவோ பொறுத்து பாக்குறேன். பட் யூ ஆர் டெஸ்டிங் மை லிமிட். ஓகே மேம், புரியுது. பட் இன்னொரு தடவை அழகேசன் கூப்பிடாதீங்க. கால் மீ ஆல்கேட்ஸ். சரி, காலேஜ்ல எதுக்கு சுறா புட்டு வித்த? டெய்லி ஒரு ஸ்பூன் சுறா புட்டு சாப்பிடலன்னா அன்னைக்கிட்டே போன மாதிரி இருக்காது மேடம். அதனால தான் வித்தேன். உனக்கு வேணும்னா நீ மட்டும் தனியா எடுத்து சாப்பிட வேண்டியது தானே? எதுக்கு விக்கிற? 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லை மேடம். உன்னோட இஷ்டத்துக்கு எதனா பண்றதுக்கு இது ஒண்ணு உன் வீடு இல்ல, காலேஜ். இதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அத நீ இல்ல யாரா இருந்தாலும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். கரெக்ட் மேடம். உனக்கு தான் படிக்க பிடிக்கல, அப்புறம் எதுக்கு காலேஜுக்கு வந்து எங்க உயிரை வாங்குற? வீட்ல போறதுக்கு பிடிக்கலன்னு சொல்லி நின்னுட வேண்டியது தானே? சொன்னா கேட்க மாட்டாங்க மேடம். ப்ளீஸ் மேடம், நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்களேன். இது நீங்க சும்மா செய்ய வேண்டாம். இத லஞ்சமா வச்சுக்கோங்க மேடம். ப்ளீஸ் கொஞ்சம் பண்ணுங்க. பணத்தை உள்ள வை. பத்தலன்னா சொல்லுங்க, நான் இன்னும் தரேன். ஆனா தயவு செஞ்சு என்னை டிஸ்மிஸ் பண்ண சொல்லி எங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணிடுங்க. உங்க சித்தி கிட்ட நான் 6 months டைம் தரேன்னு சொல்லிருக்கேன். ஐ ஹேவ் டு கீப் மை வேர்ட்ஸ். அதுக்காக நீ பண்றதை எல்லாம் நான் டாலரேட் பண்ணிட்டு இருப்பேன்னு நினைக்காத. 20 வருஷமா இப்படி வந்துட்டேன். இன்னும் 6 மாசம் என்ன மேடம் நடக்க போகுது? எந்த முடிவா இருந்தாலும் வெயிட் பண்ணாம எடுங்க ப்ளீஸ். இந்தாங்க பெயின் பாம்.
இப்ப எதுக்கு இதை நீட்டுற? ஏதோ ஒரு கோவத்துல குத்திட்டீங்க, கை வலிக்கும், அதுக்கு தான். Oh my God. கோமா வருதா மேடம்? என்ன திட்டணும் போல இருக்கா மேடம்? சொல்லுங்க மேடம், என்ன நானே திட்டிக்கிறேன், நான் நல்லா திட்டிப்பேன் மேடம், சொல்லுங்க. தயவு செஞ்சு பேசாத, அமைதியா இரு. என்ன பண்ற? என்ன பண்றன்னு கேட்டேன், வாய் திறந்து பேசு. நீங்க தான் மேடம் அமைதியா இருக்க சொன்னீங்க. அதுக்கு மியூசிக் கேப்பியா? பேசாம இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் மியூசிக் அது கேட்கலாம்ல. ஹலோ. உள்ள வர சொல்லுங்க. வணக்கம் மேடம். தங்கச்சி கிட்ட வரணும்னு சொன்னீங்களாமே, என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லுங்க, ரொம்ப அர்ஜென்ட்டா வேலை இருக்கு. மாமா. டேய் மர்மவனே, என் செல்லம் என்னடா பண்ற? என்னடா பண்ற? உனக்கு மட்டும் கரஸ்பாண்டன்ட் ஸ்பெஷலா கிளாஸ் நடத்துறாங்களா இங்க? சார் ப்ளீஸ், முதல்ல இவ என்ன பண்ணான்னு கேளுங்க. என்னடா பண்ண? ஒன்றும் இல்லை மாமா, இங்கே ஒரே வெஜ்ஜா போடுறாங்க. நான் கேஸ் செத்து போச்சு, அதான் ஒரு 4 பேக்கெட் சுறா போட்டு வாங்கி வித்தனா இங்கே பிடிச்சி உட்கார வச்சுட்டாங்க. மேடம், நான் 6வது படிக்கும் போது கொழா புட்டு வித்த என் மருமவ எனக்கு பதிலா சொரா புட்டு விக்கிறான். பெரிய ஆளா வருவச்சல்லடி, பெரிய ஆளா வருவா. என்ன இப்படி சொல்றீங்க? கொஞ்சம் இருங்கம்மா. மருமவனே, உன்னை காலேஜ்ல பார்க்கணும்னு நினைச்சேன், பார்த்துட்டேன், ரொம்ப சந்தோஷம்டா. படிப்பு நல்லா வருதா? சுத்தமா வரல. என்ன சார் இது சிரிக்கிற விஷயமா? அது எப்படிங்க வரும்? ஏன்னா என் மருமம் அல்ல, அதெல்லாம் வராது, அப்படிதான் வரும். காலேஜுக்கு வரான், ஆனா எங்க போறா என்ன பண்றான்னு தெரியல. டேய் எங்கடா போன? டேய் டேய் டேய், வருத்தப்படாதடா, மாமா சும்மா தமாஸ்க்கு தான் சொன்னேன், வருத்தப்படாதடா. சிரி செல்லம், நல்லா சிரி, நல்லா சிரி, நல்லா சிரி, சிரிடா செல்லம், நல்ல சிரிமா, சிரி 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 சிரி. அப்பாடா, என் மருமகன் கஷ்டப்பட்டா என்னால ஒரு நிமிஷம் கூட தாங்க முடியாது, துடி துடிச்சு போயிடுவேன். அவங்க அம்மா செத்து போகும்போது அவனுக்கு 5 வயசு. அவனை மார் மேலையும் தோல் மேலையும் போட்டு வளர்த்தம்மா. தூக்கத்துல என் மேல ஒண்ணுக்கு போயிடுவான்னா பாத்துக்கங்களேன். என்னங்க நீங்க, நான் எது சொன்னாலும் சிரிக்கவே மாட்டேங்கிறீங்க? உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா? ஆமா, தலை வலி. இந்தாங்க இந்தாங்க. நான் சொல்லல, என் மருமகன். ஐயோ, என்ன மாதிரியே இருக்கா பாருங்க, அப்படியே. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். குட் மார்னிங் மேடம். உள்ள வர சொன்னா வந்துட்டே இருக்கீங்க, என்ன விஷயம்? இல்ல மேடம், கான்டாக்ட் சர்டிபிகேட் வாங்கணும், பிரின்சிபால் இன்னைக்கு வரல, கொஞ்சம் அவசரமா தேவைப்படுது, அதான் உங்களை பார்த்து வாங்கிட்டு போறேன். எனக்கு இங்க 1008 வேலை இருக்கு. பிரின்சிபல் லீவுனா நான் வந்து உங்களுக்கு கான்டாக்ட் சர்டிபிகேட் தரணுமா? இல்ல, கொஞ்சம் அவசரம் மேடம். அவசரம்னா 2-3 நாள் முன்னாடியே வந்து பாத்துக்கணும். எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு, கிளம்புங்க. கெட் அவுட். அது இல்ல மேடம். கெட் அவுட்னா என்னன்னு தெரியும்ல? வாடா போலாம். சக்தி மேடம், நான் ஒரு பிரச்சனையில இருக்கேன், அதனால தான். உட்காருங்க. பரவாயில்ல மேடம், நாங்க புரிஞ்சுக்கிட்டோம், பிரின்சிபால் கிட்டே பேரை வாங்கிக்கிறோம். முதல்ல உட்காருங்க. சக்தி, நீ ஸ்டூடெண்ட் சேர்மனா ஆனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ சேர்மன் ஆனதுல இருந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து என்ன எதிர்பார்த்தோமோ அது எல்லார்கிட்டயும் இருக்கு. ஆனா ஒருத்தனை தவிர. யாரு மேடம்? அல்கேட்ஸ்னு ஒருத்தன், லா மினிஸ்டரோட அக்கா பையன். அவனால டெய்லி தலைவலி. அவனை பத்தி யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாலும் யூஸும் இல்ல. வீட்ல சொன்னா அவன் தப்பு செஞ்சா பாராட்டுறாங்க, முத்தா குடுக்கறாங்க. மினிஸ்டருக்கு கால் பண்ணா அவனை பாத்துக்கிறதா நம்ம வேலைன்னு சொல்றாங்க. சோ இப்ப அவனை ஹேண்டில் பண்றதே ஒரு பெரிய வேலையா இருக்கு. நீதான் இந்த விஷயத்துல as a students chairman இந்த காலேஜுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்.
கண்டிப்பா மேடம், சொல்லுங்க. நம்ம காலேஜ்ல அழகேசன் ஒருத்தன் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டா இருக்கான். அவனை பத்தி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எவ்வளவு சொல்லியும் அவன் இன்னும் கிளாஸ்க்கு போகல. பிரச்சனை மட்டும் விதவிதமா பண்ணிட்டு இருக்கான். அவன் இதுக்கு மேலேயும் எதுவும் பண்ணாம இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். அது நீதான் பண்ணணும். நான் சொல்லிட்டே இருக்கேன், அமைதியா இருக்க. இல்லைங்க மேடம், எனக்கு சேர்மேன் ஆகுறன்ற ஆசையே இல்லை. அதுவே நீங்க சொன்னதுனால தான் நான் ஒத்துக்கிட்டேன். இதனால என்னால சரியா ஸ்டடீஸ்ல ஃபோக்கஸ் பண்ண முடியல. இது பார் சக்தி, படிச்சு காலேஜுக்கு பேர் வாங்கி தரது மட்டும் ஒரு ஸ்டூடெண்டோட கடமை கிடையாது. மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு பிரச்சனைன்னு வர்றப்போ தானே முன் வந்து நிக்கிறதும் தான். அதுலயும் நீ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட சேர்மன். ஸ்டூடெண்டோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டிலையும் உனக்கும் பங்கு இருக்கு. புரியுது மேடம், இருந்தாலும் இது பாரு, அவனை பாத்துக்கணுங்கிறது என்னோட ரிக்வெஸ்ட் இல்ல, ஆர்டர். அதனால நீ இதை பண்ணித்தான் ஆகணும். இதுக்கு மேல ஆல்கேட்ஸ் எந்த பிரச்சனை பண்ணாலும் அதுக்கு நீதான் பொறுப்பு.